Hello friends, welcome back to our channel Smart Stitch Fashion. இந்த வீடியோல நம்ம Brooch class-ஓட second class தான் பார்க்க போறோம். First class-ல சூப்பரான Brooch flower நம்ம ரெடி பண்ணோம். இன்னைக்கும் சூப்பரான Brooch flower தான் ரெடி பண்ண போறோம். இந்த flower-ல புதுசா ஒரு டெக்னிக் யூஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். First last class-ல Class 1 வீடியோவில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது டெய்லரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா டெய்லரிங் கிளாஸில் கிராஃப்ட் வீடியோவில் இதெல்லாம் பார்த்துருக்கனால ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்க. புதுசாக ப்ரூச் கிளாஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டவுட் இருந்து என்னென்னா இந்த ஸ்ட்ரிங்கை எப்படி மேக் பண்ணோம் அதுதான் டவுட்டு. கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுங்க, அதே மாதிரி வீடியோவும் கொஞ்சம் கவர் ஆகலை. அதனால் மறுபடியும் அதை உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பொருள் எது வேணாலும் இருக்கலாம். அந்த பொருளில் இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு லைட்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை ஈஸியாக பண்ணுறதுக்கான டெக்னிக்கை சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களோட ஆள்காட்டி விரலில் வச்சு மேலே தம் ஃபிங்கரால் பெருவிரலால் கரெக்டாக நல்லா பிடிச்சிட்டு ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும். இன்னும் ஒரு முறை உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா வெளியே எடுக்க கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் லூஸாக வச்சுட்டு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களோட ஆள்காட்டி விரல் உங்களோட பெருவிரல் ரெண்டாலையும் நல்லா பிடிச்சிட்டு இன்னொரு கையால் நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்கள். சூப்பராக கிடச்சிரும். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டெக்னிக் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்படின்னா அப்கமிங் கிளாஸில் இதே மாதிரி நிறைய டெக்னிக்கையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு ரெடி பண்ணி எடுத்து ஃப்ளார் பண்ணிக்கோங்க. இப்போ கிளாஸ் 2க்கு நம்ம வந்துடலாம். கிளாஸ் 2ல் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற நல்லா ரவுண்டாக இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது ஆரிக்கு யூஸ் பண்ணுற நீடில். இப்போ உங்கள்கிட்ட சாதாரண நீடில் செட் இருந்துச்சுன்னா அதில் பெரிய நீடில் எடுத்துக்கோங்க. நல்லா பாலிஷாக இருக்கணும். அப்படிப்பட்டதில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரியே ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எத்தனை முறை ட்விஸ்ட் பண்ணியிருக்கேன்னா 10 முறை சுற்றி எடுத்திருக்கேன். 10 முறை இந்த மாதிரி கரெக்டாக சுற்றி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கோங்க. கையால் இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. ஒரு ஸ்ப்ரிங் ஷேப்பில் கிடைக்கும். கையால் இழுத்துட்டிங்கன்னா மெட்டல் ஒயர் அழகாக எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படி ஆனதுக்கப்புறமா நான் ஏற்கனவே சொன்ன அதே டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஆள்காட்டி விரலும் பெருவிரலாலையும் நல்லா பிடிச்சிட்டு ட்விஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப நீட்டாக கிடைக்கும். மறுபடியும் இதை பாருங்கள். இந்த மாதிரி வச்சு 10 டைம்ஸ் சுற்றிக்கோங்க. நான் கவுண்டிங்ஸ் எதுக்காக சொல்கிறேன்னா ஃபஸ்ட் லேயரில் இருக்கிற எல்லா பெட்டல்ஸுமே ஈக்குவல் சைஸில் இருந்தால் நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு எவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ணணுமோ உங்களுக்கு தேவைக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி சூப்பராக எடுத்துக்கோங்க. 2 பெட்டல் ரெடி ஆகிட்டு இதே மாதிரி சென்டரில் ஃபஸ்ட் லேயருக்கு நான் 3 பெட்டலும் செகண்ட் லேயருக்கு இதை விட பெருசாக ரெடி பண்ணியிருக்கேன். 15 முறை சுற்றி எடுத்திருக்கேன். 15 முறை சுற்றி எடுத்தது 5 பீஸும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டேன். நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க. பெரிய பீஸ் எப்படி பண்ணுங்கிறத மறுபடியும் பார்த்துக்கோங்க. சேம் மெத்தட் தான். இந்த மாதிரி 15 முறை சுற்றி எடுத்தால் போதும். ஸ்டார்டிங் எந்த சைடு இருக்கோ அதே இடத்துல இந்த மாதிரி முடிச்சு விட்டுக்கோங்க. ஃபைனலாக நல்லா இழுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இழுத்துக்கோங்க. ஃபைனலாக எல்லா பெட்டல்ஸும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி இழுத்துக்கோங்க. இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன பெட்டலோ பெரிய பெட்டலோ நீங்கள் சுற்றுற எண்ணிக்கை மட்டும்தான் அதிகம். செய்கிற ப்ராசஸ் சேம் ப்ராசஸ் தான். இப்போது ஸ்டாக்கிங் கிளாத்தை யூஸ் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்டாக்கிங் கிளாத்தை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சு இன்சைடு அதுக்கு உள் பக்கமாக ஃபஸ்ட் லேயருக்காக ரெடி பண்ணி வச்சுருந்த ஒரு பெட்டலை உள்ளே வச்சு இந்த மாதிரி கையால் ட்விஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். சூவிங் த்ரெட்டை 5 டைம்ஸ் நல்லா சுற்றிட்டு 3 டைம்ஸ் இந்த மாதிரி பூ கட்டுற நாட்டு போட்டு எடுத்தால் போதும். எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் இன்னொரு பெட்டல்ஸை அதே மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்டாக்கிங்குள்ளால் இன்சர்ட் பண்ணிட்டு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சூவிங் த்ரெட்டை 5 டைம்ஸ் நல்லா சுற்றிட்டு 3 டைம்ஸ் பூ கட்டுற நாட்டு போட்டு முடிச்சு போட்டு எடுத்துட்டேன். இந்த மாதிரி நம்ம எல்லா பெட்டல்ஸுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இன்னர் லேயருக்கு 3 பெட்டல்ஸ் நான் 3 பெட்டல்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வசதிக்கு போல் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணுங்கள். இது என்னோடய க்ரியேட்டிவிட்டியை நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக இன்னும் வேறு டிசைன் ட்ரை பண்ணி சூப்பராக பண்ணி சென்ட் பண்ணுங்கள்.
சென்ட் பண்ணுறதுக்கான வாட்ஸ்அப் குரூப்பை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. சீக்கிரமாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ரெடி பண்ணி அதையுமே உங்களுக்கு லெட்ஸ் லேர்ன் ப்ரூச் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் கொடுத்துருவோம். அதில் உங்களுக்கு கிளியராக உங்களை கைட் பண்ணுவோம். எந்தெந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது அந்த மாதிரி உங்களோட ஒர்க்கை சூப்பராக பார்த்து ஃபீட்பேக் கொடுத்து நீட்டாக சொல்லி கொடுப்போம். இப்போ நம்ம எல்லா பெட்டல்ஸுமே ரெடி பண்ணி எடுத்துட்டோம். ஃபைனலாக ஃப்ளவரோட சென்டரில் போலன் நீங்கள் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். நான் இப்போது போலன் என் கையில் ஸ்டாக் இல்லைங்கிறதுனால குட்டியாக ஒரு பீடை வச்சு தான் ரெடி பண்ணுறேன். இந்த மாதிரி பீடை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு கையால் நல்லா பிடிச்சிக்கோங்க. ஏற்கனவே சொன்ன அதே டெக்னிக் தான். பெருவிரலாலையும் ஆள்காட்டி விரலாலையும் நல்லா பிடிச்சிட்டு இன்னொரு கையால் நல்லா ட்விஸ்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீட்டாக ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக எக்ஸஸாக இருக்கிற அந்த மெட்டல் ஒயரை கட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் கிளாஸில் நம்மகிட்ட ப்ரூச் மெட்டீரியல் வாங்கியிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, மெட்டல் ஒயரில் பண்ணுறதா கியர் ஒயரில் பண்ணுறதான்னு கேட்டிருந்தீங்க. இந்த மெட்டல் ஒயர் எடுத்து பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு 10 பீசஸ் கொடுத்துருப்போம். கோல்டனில் ஒரு 5 பீஸ், சில்வரில் ஒரு 5 பீஸ் அந்த மெட்டல் ஒயரில் பண்ணுங்கள். ஃபைனலாக கியர் ஒயர் அந்த ஒரு ரோலாக சுற்றி வச்சுருப்போம் இல்லையா, இதில் நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியானது. இப்போது சூவிங் த்ரெட்டு ஒரு சூவிங் நீடில் போட்டு எடுத்தாச்சு. நீடில் நீங்கள் த்ரெட்டு போடும்போது ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா கொஞ்சம் பண்ணும்போது சின்ன சின்ன மிஸ்டேக் வரும், அங்கங்கே சிக்கு விழுந்த மாதிரி ஆகும். ஸோ கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. மறுபடியும் வேணாலும் நம்ம நூலை இன்சர்ட் பண்ணி நாட் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் குட்டியாகவே எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா, சென்டரில் உங்கள்கிட்ட போலன் இருந்தால் போலன் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த சென்டரில் அந்த பீடை நான் வச்சுட்டு சுற்றி 3 பெட்டலை இந்த மாதிரி வச்சு பெட்டலோட எட்ஜில் லாஸ்ட்டு முடிவில் நம்ம நாட் போட்டிருப்போம் இல்லையா, பூ கட்டுற நாட்டு, அதுக்கும் கீழே ஒவ்வொரு முறை நீடிலால் ஒவ்வொரு பெட்டல்லையும் ஒவ்வொரு முறை நீடிலால் பஞ்ச் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி பூ கட்டுற அந்த நாட்டை 3 டைம்ஸ் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மெட்டல் ஒயரோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். நம்ம எந்த டைரெக்ஷன்லேயும் எப்படி வேணாலும் பெண்டு பண்ணலாம், ட்விஸ்ட் பண்ணலாம். நம்ம ஷேப்புக்கு ஏற்றால அதை வளைச்சி என்ன வேணாலும் பண்ணலாம். மறுபடியும் அந்த 5 பெட்டல்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு பெட்டல் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே நம்ம நாட்டு போட்டேக்க கீழ்ப்பக்கமாக இருக்கிற அந்த எக்ஸஸ் த்ரெட்டில் எக்ஸஸ் ஸ்டாக்கிங்ஸில் நீடில் பஞ்ச் பண்ணி எடுங்க. சாதாரண ரன்னிங் ஸ்டிச் தான். நான் பஞ்ச் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பஞ்ச் பண்ணால் போதும். இதே மாதிரி 5 பெட்டல்ஸையும் வரிசையாக அரேஞ்ச் பண்ணி பஞ்ச் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் பஞ்ச் பண்ணக்கு அப்புறமா சேர்த்து நம்ம பூ கட்டுற நாட்டு போட்டு முடிச்சிட்டோன்னா ரொம்பவே சூப்பர் ஃப்ளார் ரெடி ஆயிரும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே ஃப்ளாரோட ஷேப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 5 பெட்டல்ஸையும் வச்சு நீட்டாக நாட் போடுறது. இந்த நாட் போடுறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை ட்ரை பண்ணி போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு முறை போட்டிங்கன்னா அடுத்த முறை போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதுவாக இருந்தாலுமே நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம சின்ன வயசில் 1 2 3 போடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டிருப்போம். இப்போ நம்ம பிள்ளைங்க கூட ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டு போட்டாலும் கொஞ்சம் 1 வருஷம் ஆகும்போது நீட்டாக 1 2 3 போட்டு நம்ம நினைக்கிறத விட பர்ஃபெக்டாக எழுதும்போது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்த மாதிரி தோணும். போட்டு பழகிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப நீட்டாக வரும். இந்த பெட்டல்ஸ் நீங்கள் அரேஞ்ச் பண்ணதும் இந்த நாட்டை போடுறத பொறுத்து தான் உங்களோட ஃப்ளாரோட லுக் வரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு முறைக்கு 2 முறை ட்ரை பண்ணி மெதுவாகவே போடுங்க, நீட்டாக போடுங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு 4 or 5 டைம்ஸ் டைட் பண்ணிவிட்டு பூ கட்டுற அந்த நாட்டை ஒரு 3 முறை போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இந்த ஸ்டாக்கிங் கிளாத்தை யூஸ் பண்ணி மெட்டல் ஒயரை யூஸ் பண்ணி பண்ணலாம்.
உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் கற்றுக்க விரும்புனீங்கன்னா எங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் தேவை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். கூடவே இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான மெத்தடையும் உங்களுக்கு ஃபைனலாக இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஒரு ப்ளவுஸோ அல்லது சுடிதாரோ அல்லது நம்மளோட ஹேண்ட்பேக், ஷூஸ் அல்லது ஹேர் ஆக்சசரிஸில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அதையுமே நீட்டாக சொல்லி கொடுத்துருவோம். இந்த ப்ரூச் ஒர்க்கை ப்ளவுஸில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எப்படி ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம கிளாஸில் கவர் ஆகும். ஸோ நீங்கள் தொடர்ந்து நம்ம கிளாஸை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி இந்த பெட்டல்ஸை அரேஞ்ச் பண்ணுறதுலையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும், பார்த்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. சூப்பராக நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இதே ஃப்ளார் தான் நான் ஏற்கனவே பண்ணி ஒரு அலிகேட்டர் கிளிப்பில் B7000 யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான டெக்னிக்கை உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ.